ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தக்காளி சட்னி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பழமாக இருக்க தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதோட சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் துளியோண்டு புளி. எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் எடுத்து வச்சிருந்த தக்காளி இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பல்லு பூண்டு, அப்புறம் துளியோண்டு புளி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் அது வந்து ஒரு 2 பேட்சாக போட்டுக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வடக்கல் வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் இது நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்னொரு பேட்ச் அரைச்சி அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வரமிளகா இல்லாதனால நான் வந்து சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிட்டேன். என்னடா கருவேப்பிலை லேட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க. எண்ணெயில் போட்டால் படப்படன்னு தெரிக்கும். ஸோ அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம். நான் போட்ட உப்பு வந்து நல்லா கலந்து உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி இப்போயே பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சில்லி பவுடர் வேண்டான்னா நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. ட்ரை சில்லி அது இன்னும் நல்லாயிருக்கும் க்ரீன் சில்லியோட. இன்றைக்கி என்கிட்ட அது இல்லாதனால நான் வந்து பவுடராக சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரட்டும். நல்லா பிரிஞ்சு அப்படியே மேலே ஃபுல்லாமே எண்ணெய் வந்து நிற்கும். அந்த ஸ்டேஜ் தான் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுன்ற பதம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வேகமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.